என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்வார், முன்னாடி எல்லாம் எங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்தா எப்படின்னு யோசிப்போம், இப்பெல்லாம் ஒரு தேவை வந்தா எப்படி கர்த்தர் செய்யறாருன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. முன்னாடிலாம் ஒரு தேவை வந்தா ஐயோ என்ன பண்றது, 100 ரூபாய் இல்லாம, எனக்கெல்லாம் நாங்க சாட்சி சொன்னா 10 ரூபாய் தண்ணி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம நாங்க டிராவல் பண்ணிருக்கோம் போன வருஷம். 100 ரூபாய் கூட கையில இருக்காது. There are days, even now, இப்பயும் அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிறது. ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவிங்ஸ்ல 1 கோடி போட்டு வச்ச மாதிரி இருக்கும் எங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம். ஆனா 1 ரூபாய் அக்கௌண்ட்ல இல்ல. Where do you get that joy from? Because we know இந்த நுகத்தை நான் மட்டும் சுமக்கவில்லை, இந்த நுகத்தை கர்த்தர், that's his responsibility also. ஆமென். அது அவருடைய கடமை, அவர் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆமென். ஏன்னா நான் அவர் பிள்ளை. ஆமென். எனக்கு உரிமை இருக்கு, நான் ஏதோ அந்நியன் கிடையாது. எப்படி அம்மா வீட்டுக்குள்ள கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நல்ல மாமியார் இருந்தாலும் அந்த அம்மா வீட்டுல போய் படுக்கிற சுகம் வராது இல்ல. எவ்வளவு கம்ஃபர்டபுளா மாமியார் இருந்தாலும் அம்மா வீட்டுல போய் இல்ல, என்ன அது என்ன ஒரு என்ன பெற்றவங்க அவங்களுக்கு கடமை இருக்கு. அதே போலதான் கர்த்தர் உங்களுடைய அப்பாவா இருக்கிறபடினால he takes the responsibility.